எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு 10 பேர் இருந்ததெல்லாம் சுருங்கி 5 பேர் ஆகி, 5 பேர் இருந்தது சுருங்கி 3 ஆகி, 3 இப்போ 2 பேரும் ஒரு குழந்தையாக மாறியாச்சு. எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும். 10 உடைகளா 10 உடை கிடைக்கணும். 10 விதமான ஷூ போடணுமா என் குழந்தை போடணும். என் குழந்தை இப்படி வாகனத்தில் போகணுமா போகணும். இதெல்லாம் சாப்பிடணுமா சாப்பிடணும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய நாம் ஒரு நிமிடம் கூட யோசிக்காதது என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சதெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே நான். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு அப்படின்னா எனக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது. அதெல்லாம் நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன்? யோசிச்சு பாருங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது. 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் பகிர்ந்து உண்பது என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். பொறுமையாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏமாற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். தோல்விகள் என்னன்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்து பார்த்து படித்து வந்த நாம் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, சைக்கிளில் போகக்கூடிய வசதி தான் எனக்கு இருந்தது, பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்தில் போகக்கூடிய வசதி தான் இருந்தது, ஸ்கூல் பஸ் கூட கிடையாது, சாதாரண டவுன் பஸ்ஸில் போயிட்டு வந்த ஆள்னா, பல நேரங்களில் நடந்து போயிட்டு வந்த ஆள்னா, யாராவது சைக்கிளில் போகிறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டு அண்ணாவோ பக்கத்து வீட்டு அண்ணாவோ போனாங்கன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ உட்காந்து சைக்கிளில் சவாரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்த ஆள்னா, சாதாரண ஒரு பை தான் இருக்கும். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினா அது அண்ணா கிட்ட இருக்கும், தம்பிகளும் தங்கைகளும் அதையே தான் பயன்படுத்துவாங்க, ஒரு அட்லஸ் தான் வீட்டுக்கு இருக்கும். இது எல்லா விதமான சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலேருந்து 1947 நிதானமாக காலை உந்தி 2019 வரைக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் நாம். ஆனால் நாம் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகான பிரார்த்தனை, நல்லா இருக்குது. ஆனால் என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எங்கேயோ தப்பு வருது. ஏன்னா இயற்கை கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். நாம் பட்டது படக்கூடாதுன்னு வேணால் வேண்டிக்கலாமே தவிர என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மிகப்பெரிய தவறு. நாங்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது 2019 ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. 14, 15, 16, 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கும். களவாடினது பூரா நாம் தான், திருடினது பூரா நாம் தான். இந்த குழந்தைங்க கண்டிப்பாக மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கலை. இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல. மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும் போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க. உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி, கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கலை. இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் 40, 45, 50 வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நாம். அப்போது எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்துருக்க குழந்தைங்களுக்கு, பசின்னு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, எனக்கு உணவு கொடுன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்களெல்லாம் அள்ளி கொட்டி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால் போன நம்ம சமுதாயம். எங்கள் முன்னால் போனவங்க அது பண்ணலைப்பா. எங்கள் முன்னால் போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க, எங்கள் முன்னால் போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க. ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுதோ, தந்தை பெரியாரை பற்றி நினைக்கும் பொழுதோ, பாரதியாரை பற்றி நினைக்கும் பொழுதோ, பாரதிதாசனை பற்றி நினைக்கும் பொழுதோ, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி நினைக்கும் பொழுதோ, அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள், கிண்டல், கேலி, விமர்சனங்கள், எப்போ பார் ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ முதல்ல உங்ககிட்ட நீங்கள் இன்றைக்கி கொண்டு போக வேண்டிய விஷயமாக பெற்றோரும் ஆசிரியர்களும் உள்ளங்கையில் வாங்கி வைக்க வேண்டியது. நான் குழந்தைங்க கிட்ட வரேன், கண்டிப்பாக குழந்தைங்கிட்ட பேச வேண்டிய பேச்சை நான் பேச தான் போகிறேன். ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா, ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு அணைஞ்சிடாமல் பார்த்துக்கக்கூடிய 2 பேரும் பொறுப்பாக பக்கத்தில் இருக்கணும். அப்படி பொறுப்பாக பக்கத்தில் இருக்கும் பொழுது இது சாதாரணமாக நல்ல காற்று இல்லாமல் சாதாரண நிலையில் எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, ஏற்றி விட ஆள் இருக்குது, தூண்டி விட ஆள் இருக்குது, அழகாக முத்து மாதிரி எரியும். ஆனால் இந்த விளக்கு நமக்கு எங்கே எரியணும்? புயல் காற்றில் எரியணும், பூகம்பத்தில் எரியணும், ஊழிக்காற்றில் எரியணும், பெருமழையில் எரியணும். எத்தனை துன்பம் வந்தாலும் விடாமல் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கத்தான் வேணும். பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்டையும் சொல்கிறேன், ஒரு காலம் இருந்தது, சைக்கிள் ஓட்ட பழகணும் அப்படின்னா பின்னால் ஓடி வருவாங்க. அது சித்தப்பாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்மளோட ஒரு 5 வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம். குரங்கு பெடல் அடித்து ஏதோ கடையில் கொண்டு போய் 10 பைசாவுக்கு 1 மணி நேரம் சுற்றலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம். யாராவது பின்னால் உதவுறதுக்கு இருப்பாங்க. 10 தடவை விழுந்திருக்கோம், 10 தடவை எழுந்திரிச்சிருக்கோம். பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்டிலேயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு. மரத்தில் மோதி சாக்கடையில் விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படித்ததெல்லாம் உண்டு. ஆனால் கூட யாராவது நின்றுருக்காங்க.
விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு. ஆனால் நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா? சைக்கிளுக்கு பக்கத்தில் 2 சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம். நீயே பழகு அப்படின்னு சொல்லிட்டோம். யாருக்கும் இப்போ சைக்கிளை பிடிக்க வேண்டாம், யாருக்கும் கூட ஓட வேண்டாம், குழந்தை பக்கத்துலேயே நிற்க வேண்டாம். அப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேர் தெரியுமா? பொறுப்பு துறப்பு தலைமுறை, டிஸ்க்ளைமர் சொசைட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது, அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆக எல்லாரும் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது. அப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கையை நீங்கள் உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தை ரொம்ப சத்தம் போடுது, ரொம்ப கோவப்படுது, ரொம்ப பிடிவாதமாக இருக்குது, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் 2 வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் அந்த கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது. என் குழந்தை தடம் மாறி போயிடுச்சு, என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு, என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்? நாம தான் கையை உதறியிருக்கோம். நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி விட்டுட்டு போயிடலாமா? குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா? அவ்வளோ பொறுப்பு திறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம். பொறுப்பு இருக்குதானே? வாராவது வந்த மாமணி தானே இந்த குழந்தை. கிடைக்காம கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை? ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்க. கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்ததான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தகப்பன் தானே. ஆமாம், சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும், சில பிடிவாதம் இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும், புரியாமல் இருக்கும். ஒரு 15 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை, முதிர்ச்சி இல்லாத தன்மை அதனுடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான 40 வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும். அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும்? அப்போ எங்கே பிரச்சனை வருது? இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ளே வந்தாச்சு. இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. மூத்த தலைமுறையில் அப்பா கையில் இருக்கக்கூடிய மொபைலை குழந்தை பார்த்துட்டே இருக்குது, அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்குது. அப்போ குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்? லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டில் தொடங்கின ஆட்கள் நாம். ஒரு 5 நிமிஷம் காலதாமதமாக வருமா? குழந்தைக்கு ஏதாவது தேவையா? இதை கொடுத்தா குழந்தைக்கு இனிமேல் என்னை கூப்பிடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே நம்ம வந்தோம். அம்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 ஸ்டார் பேக்கெட், அப்பா இஸ் ஈக்குவல் டு இது, இப்படி கொடுத்து 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 கடைசியில் குழந்தை தனக்கு புரியாமல் இந்த தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாமல் போனதற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல, இது அறியாமையின் விளைவு. இப்போ நான் எதற்காக இங்கே வரேன் அப்படின்னு சொன்னால், நான் இயல்பாக சொல்லக்கூடியது கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்த போது தனி குடுத்தனம் போனோன்னு சொன்னவங்க தானே நம்ம எல்லாரும். ஏதோ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது சந்தோஷம்னு சொன்ன ஆட்களா என்ன? இல்லையே. ஒரு 20-30 வருஷம் போராடி போராடி தனியாக போகணும்னு எல்லா பெண்களும் கேட்டவங்க தானே. முனகிட்டே வருத்தப்பட்டுட்டே எல்லா ஆண்களும் விலகி வந்தவங்க தானே. இப்போ திடீர்னு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லாத விஷயத்தை கேட்டோன்னா அப்போ என்ன பண்ணணும்? பொறுப்புக்களை நாம் எடுத்துக்கணும். ஒரு தாத்தாவும் பாட்டியும் அத்தையும் சித்தியும் கொள்ளு பாட்டியும் கைவசம் வச்சுருந்த அத்தனை பொறுப்புகளையும் வேறு வழி கிடையாது. அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம், ஆசிரியர் இன்னொரு பக்கம், இப்படி பிடிச்சே ஆகணும். அதுக்கும் மேலே ஒன்று, சின்ன குழந்தைங்களா நாங்கள் இருக்கும்போது ரோட்டில் போய் இருட்டில் நின்னோம் அப்படின்னா பிள்ளை பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க, பூச்சாண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க. இப்போ பூச்சாண்டியும் பிள்ளை பிடிக்கிறவனு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. அவன் ரோட்டில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டெலிவிஷன் பெட்டி உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மொபைல் உருவத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். இப்படித்தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காணாமல் போக்கியிருக்கோம். நாம் கொடுத்தது தான். இத்தனை குழந்தைங்க முன்னால் இருந்து அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லக்கூடியது, இன்னும் உங்கள் விரலை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இறுக்கி பிடிச்சிக்கும். அவங்க கேட்டது அன்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுண்டு விரல் தானே தவிர கண்டிப்பாக மொபைல் ஃபோன் அவங்க கேட்கவே இல்லை. நாம் தான் கொடுத்தோம். நான் ஏதோ பண்ணும்போது என் குழந்தைக்கு ஏதாவது வேணுமா, இந்தா இதை பாரு அப்படின்னு கொடுத்தது நாம். இனி தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். தும்பு விடப்படலை. இத்தனை பேர், அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு குழந்தைங்களும் வேணும், அப்பா அம்மா வேணும், ஆசிரியர்கள் வேணும், இத்தனை பேர் முன்னாலும் உண்மைகளை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கூட அதிக கடினம் ஆன விஷயம் இந்த காலகட்டத்தில் 2019 பெற்றோராக இருக்கிறது. பெற்றோருக்காக ஒரு தடவை கை தட்டணும். நீங்கள்
உங்களுக்காக மட்டுமே கைத்தட்டுறீங்க இல்லையா? பெற்றோருக்காக கைத்தட்டணும். ஆசிரியர்களாக இருக்கிறது அதை விட கஷ்டமான காரியம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பல நேரங்களில் எனக்கு அந்த பழக்கம் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதில் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் ஒரு 5000 பேர் இருக்காங்க. குழந்தைகள் உட்காந்துருக்காங்க, பெற்றோர் உட்காந்துருக்காங்க. குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண போகிறாங்க. முதல்ல எல்லா குழந்தைக்கும் அது ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் தான் இருந்தது. ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லிகிட்டே வராங்க, உங்கள் அம்மா காலை ஒரு தடவை பாரு, உனக்காக எத்தனை ஓடின கால்கள் அதுன்னு தெரியுமா? உனக்காக கால் கடுக்க எத்தனை நேரம் நின்றுக்கு அந்த கால்னு தெரியுமா? உன் தூளியை ஆட்டி உன்னை தூங்க வைக்கும்போது அந்த கால்கள் ஓஞ்சு போனாலும் உட்கார்ந்தது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு தடவை அந்த காலை பாரு அப்படின்னு சொன்ன போது அந்த 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படிக்கக்கூடிய அந்த 10 பருவத்து குழந்தைங்க, 15 வயசும் 17 வயசு குழந்தைங்களும் ஆடி போயிட்டாங்க. அடுத்தது, உங்கள் அப்பா காலை பாரு, உங்கள் அப்பா கையை பாரு. அப்பா கையில் ஓடக்கூடியது ரேகை மட்டுமே இல்லை, அவருடைய உழைப்பின் அடையாளமாக தழும்புகள் அந்த அப்பா கையில் பூரா இருக்குது, ஒரு தடவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இனி உட்காந்து இந்த அப்பாவும் அம்மாவுடைய காலை கழுவு பார்க்கலாம். உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழுவுற மாதிரி இந்த காலை கழுவு. நீ திருமண கோலத்தில் நிற்கும் போது உன் தாய் தகப்பன் ஆயுள் ஆரோக்கியத்தோட உன்னை ஆசி வழங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட முன்னால நில்லு. இந்த காலையில் வரும்பொழுது கூட கோவப்பட்டுட்டு வந்திருப்பேன், காலையில் வரும்போது கூட கத்திட்டு வந்திருப்பேன், காலையில் வந்திருப்போது கூட சீறிட்டு வந்திருப்பேன். இந்த சீற்றம், கோபம், எரிச்சல் அத்தனையும் விட்டுட்டு இந்த தாய் தகப்பனை தவிர உலகத்தில் எந்த தாய் தகப்பனும் இவ்வளோ அருமையானவங்களா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கங்கிற எண்ணத்தோட காலில் விழு அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை குழந்தைங்களும், அந்த குழந்தைங்க தங்களுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்துட்டு தங்களுடைய நண்பர்களுடைய அப்பா அம்மா காலையும் விழுந்து ரொம்ப மூவிங்கான ஒரு அனுபவமாக இருந்தது. சில குழந்தைங்களுக்கு துர்பாகியவசமாக தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ அந்த கல்விக்கூடத்தினுடைய தாளாளர் அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கையில் ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. வேற ஒன்றுமே இல்லை. உனக்கு மனசு சிதறும் பொழுது, படிக்க வேண்டான்னு தோணும் பொழுது, தாய் தகப்பனும் ஆசிரியரும் உன் எண்ணத்துக்குள்ளே வரணும்னா இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை குழந்தைகளும் கலங்கி நின்னாங்க. அத்தனை குழந்தைங்களும் அப்பா அம்மா தோளை தழுவி போனாங்க. 5000 பேர் இருந்த அந்த கிரவுண்டில் ஒரு விதமான சலனமும் கூட இல்லை. இப்போ நான் நினச்சேன், குழந்தைங்க இன்னும் நம்ம விரலை பிடிச்சிட்டு நடக்கக்கூடிய குழந்தைங்க தான். நீங்கள் ஊடகங்களையும் திரைப்படங்களையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை கேட்கக்கூடாத கேள்விகளையும் சந்தேகத்துக்குரிய பார்வையும் அந்த குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப சின்ன கதை. அப்பாவும் மகனும், மேபி ஒரு 10-11 வயசு பையன், அப்பாவும் மகனும் போகிறாங்க. நடுவில் ஒரு பெரிய மரப்பாலம். அந்த மரப்பாலத்துக்கு கீழே ஓன்னு சத்தத்தோட ஒரு அருவி ஓடிட்டுருக்கு. இது மேலே போகும்போது அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பையன்கிட்ட சொல்கிறாரு, என் கையை பிடிச்சிக்கோடா, விழுந்துடாமல் இருப்பேன், என் கையை பிடிச்சிக்கோ, நிதானமாக போய் அந்த பக்கம் போயிடலாம். பையன் கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கான். அப்பா சொல்கிறார், பயப்படாதே அம்மா, என் கையை பிடிச்சிக்கோக்கண்ணா, அப்பா பத்திரமா அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடுவேன். குழந்தை அப்பாவை கூப்பிட்றான். அப்பா குமிஞ்சு குழந்தையோட உயரத்துக்கு வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்கப்பா, ஏன்னா பயத்தில் சில சமயம் நான் கையை விட்டுடுவேன், ஆனால் நீங்கள் என் கையை விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இன்னும் தகப்பன் மேலே தாய் மேலே நம்ம குழந்தைங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற குழந்தைங்க தான். இதில் நம்பிக்கை வேணும். இந்த குழந்தைங்க பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு உறுதிக்குள்ளே நம்ம வரணும். இந்த குழந்தைங்களுக்காக நான் சொல்ல வேண்டியது, ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கதைகளை கொண்டு வரேன். பல நேரங்களில் நான் சொல்கிறது உண்டு, போகிற போக்கில் விதைகளை தூவிட்டு போகக்கூடிய உழவன் அல்ல, நான் ஊன்றிட்டு போகக்கூடிய உழவன். ஏன்னா தூவிட்டு போனேன்னா அது வரப்பில் விழலாம், பள்ளத்தில் விழலாம், பாறையில் விழலாம், வயல்லையே விழணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஊன்றிட்டு போகும்பொழுது பக்கத்தில் நின்று பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு உழவன் நான். குழந்தைகிட்ட வரதுக்கு முன்னால் ஆசிரியர்கள்கிட்ட மறுபடியும் நான் வரேன். அப்பா அம்மா பார்க்காத பல காட்சிகளை ஆசிரியர்கள் பார்த்தே ஆகணும். என்னுடைய 35 ஆண்டு காலம் கல்லூரியில் நான் இருந்த பொழுது தனியாக என்னை பார்க்க குழந்தைங்க எல்லாம் வரும். வகுப்புக்கு நான் போனாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா, சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்பேன் நான். ஏன்னா எப்போ கிளம்பி வராங்கன்னு தெரியாது, எங்கிருந்து வராங்க அப்படின்னு தெரியாது. ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருந்த ஒரு குழந்தை எனக்கு தெரியும். அந்த குழந்தைய வா என்னுடைய அறைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போன போது, வகுப்புக்கு போலியா, இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்க அப்படின்னு சொன்ன போது அவன் மறுபடியும் அழுதான். காலையில் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டபோது, அது இல்லைங்க மிஸ் அப்படின்னா. கல்லூரிக்கு வந்து இன்னும் மிஸ்ன்னு தான் சொல்கிறான் அப்படின்னா அவன் இன்னும் பள்ளிக்கூடத்தை விட்டே வெளியில் வரலன்னு அர்த்தம். ஏன்னா கல்லூரிக்கு வந்தால் மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க குழந்தைங்க. இல்லைங்க மிஸ்ன்னே சொல்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு
அப்படின்னா அப்பாவுக்கு போதை பழக்கம் இருக்குது, அப்பா தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, மிக அதிகமான போதையில் வந்து வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் பண்ணுவார். ராத்திரி எல்லாம் அம்மாவுக்கு அடியும் உதயமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பி கல்லூரிக்கு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா, திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வகுப்புக்கு போக பயமாக இருக்குது, அம்மா சொன்னதே என் காதில் மீண்டும் மீண்டும் விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஏதோ பெண் குழந்தைங்க அழும். 18 வயசு என்னுடைய மாணவன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுத போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. கையில் இருக்கக்கூடிய பாட்டில் தண்ணியை மட்டும்தான் அவங்ககிட்ட கொடுத்தேன், குடிடா அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் தண்ணியை குடித்தா தண்ணியோடைய தொண்டையில் இருக்கக்கூடிய சோகமும் உள்ளே போய்டும்னு நினைப்போம். ஆனால் தண்ணி மட்டும்தான் உள்ளே போச்சு, அந்த குழந்தையோட சோகம் தொண்டையிலேயே இருந்தது. உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க கவலையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. வீட்டில் தாயும் தகப்பனும் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளியில் கொண்டு வரும்பொழுது வேண்டா வெறுப்போடு அதை பார்த்து நிற்கக்கூடிய துர்பாகியம் குழந்தைங்களுக்கு வாய்க்குது. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து சோகமாக உட்கார்ந்துருக்கும்போது கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய வேலை ஆசிரியருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு பார்க்க முடியாத பல காட்சிகளை தாய் தகப்பன் தான் பார்க்கணும். ஆசிரியர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒன்று இதே மாதிரி தான். ஒரு ஆசிரியர் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புக்கு வந்து 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அவங்க வகுப்பில் வந்த அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய பெரிய செய்தி, முதல் நாள் என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் டீச்சருக்கு தெரியும் ஷி கான்ட் லவ் எவ்ரிபடி தேர், அவங்களுக்கு பிடிக்காத சில குழந்தைகளும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருப்பாங்கன்னு அந்த டீச்சருக்கு தெரியும். ஆனாலும் பொதுவாக சொல்லிட்டாங்க ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு. அங்கே பார்த்தா அந்த வகுப்பில் மூலையில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், சட்டை பட்டன் எல்லாம் கோணமானலாக போட்டிருக்கு, தலையெல்லாம் அழுக்காக இருக்குது, முகத்துலலாம் அழுக்கு அப்படியே இருக்குது, கைவிரல் நகங்கள் எல்லாம் வெட்டப்படாமல் இருக்குது, பை கூட சரியாக இல்லை. அந்த குழந்தைய பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய 3ஆம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படிப்பட்ட குழந்தை இவன், ஹீஸ் டெட்டி. டெட்டி எப்படிப்பட்ட குழந்தை? இப்போ 3ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்கிறாங்க, நல்ல குழந்தையாக தான் இருந்தான், ஆனால் 3ஆம் வகுப்பு வரும்பொழுதே அவனுடைய இதில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. என்ன மாற்றங்கள் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க, தந்தையார் குடிபோதைக்கு ஆட்பட்டுட்டாரு, அதுக்கப்புறமே இவனுடைய இது மாற்றங்கள் வந்தாச்சு. 2ஆம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாங்க. 2ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்கிறாங்க, ஐயோ டெட்டி வகுப்பில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா, கலகலான்னு சிரிச்சிட்டு இருப்பான், நான் வகுப்புக்குள்ளே வரும்போதே ஓடி வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய குழந்தையாக இருப்பான், எப்போ சொல்கிறது அண்ணாந்து பார்த்த குழந்தையாக இருப்பான். 1ஆம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட கேட்டபோது 1ஆம் வகுப்பு ஆசிரியர், ஐயோ டெட்டி ஒரு வரப்பிரசாதம் வகுப்பில், அவனை பார்த்துட்டு வகுப்பு எடுத்துகிட்டே இருக்கலாம், எப்போவுமே மலர்ந்த முகமாக இருப்பான். அப்போ 1ஆம் வகுப்பில் நன்றாக இருந்த குழந்தை, 2ஆம் வகுப்பில் நன்றாக இருந்த குழந்தை, 3ஆம் வகுப்பில் காலத்தின் கொடுமையினால் அந்த குழந்தை தடமுரண்டு 4ஆம் வகுப்புக்கு அந்த ஆசிரியர் வரும்பொழுது அவருக்கு பிடிக்காத ஒரு குழந்தையாகவே அந்த குழந்தை இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை நேசிச்சே ஆகணுங்கிற முடிவு பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் வருது, எல்லா குழந்தைகளும் கிறிஸ்மஸுக்கு தன்னுடைய ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கணும். எல்லாரும் மிக மிக விலை உயர்ந்த பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டெட்டி மட்டும் ஒரு சாதாரண ஒரு பொட்டலம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் ரொம்ப அழகாக பரிசு பொட்டலம் கட்டியிருக்காங்க. இவன் மட்டும் பொதிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆசிரியர் அத்தனை பேரும் பார்க்கும்போது சொல்கிறாரு, டெட்டி கொடுக்குற பரிசு தான் எனக்கு மிக முக்கியமானது, என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிரிக்கிறாரு. பிரித்தா பாதி தீர்ந்து போன ஒரு சென்ட் பாட்டில், ஒரு வாசனை திரவியத்தினுடைய ஒரு பாதி பாட்டில் இருக்குது. இன்னொன்று அழகான ஒரு பிரேஸ்லெட், கைக்கு போடக்கூடிய ஒரு ஆபரணம், அதில் நிறைய கல்லெல்லாம் உதிர்ந்து போயிருக்கு, அது கொஞ்சம் பழையதுன்னு தெரியுது. குழந்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இது ரெண்டும் எங்கள் அம்மாவோடது, அந்த சென்ட் கொஞ்சம் கையில் தடவிக்கிறீங்களா, எங்கள் அம்மா வாசனை வரும். இந்த ஆசிரியர் சிரிச்சுட்டு அந்த கையில் தடவிக்கிறாங்க, தடவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறாங்க, போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் வகுப்பு முடித்து அந்த குழந்தை போகும்பொழுது அங்கே இருக்கிற சுவரில் எழுதிட்டு போகிறான், வகுப்பை விட்டு நான் போனாலும் நீங்கள் தான் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் அப்படின்னு. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இடையில ஓடி வருவான், அந்த டீச்சரை பார்ப்பான், திரும்பி போவான், மறுபடியும் ஓடி வருவான். 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு, பள்ளிப்பருவம் முடிஞ்சாச்சு, கல்லூரிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு டெட்டி எங்கே இருக்கான்னு கூட இவங்களுக்கு தெரியாது, எப்போவாது நினச்சிக்குவாங்க. வீட்டில் இன்னும் அந்த பாதி தீர்ந்து போன சென்ட் பாட்டில் இருக்குது, கையில் போடுற அந்த பிரேஸ்லெட் இருக்குது, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு. எப்போவாவது ஒரு கடிதம் வரும், உங்களை நினச்சிக்கிறேன் மேடம் நான் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பெரிய மௌனம். ஒரு நாளைக்கு பார்த்தா மிக அழகான ஒரு அழைப்பு வந்திருக்கு, திருமண அழைப்பு. அந்த திருமணம் யாருக்கு அப்படின்னா, இவங்க டெட்டின்னு கூப்பிடக்கூடிய தியோடார் ஸ்டுவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எம்டி மருத்துவ நிபுணர், அவருடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு அழைப்பிதழ், அதில் கீழே எழுதியிருக்கு, உங்களுக்குன்னு சர்ச்சில் ஒரு தனி இடம் இருக்கும், அந்த இடம் பெரும்பாலும் மணமகனுடைய தாயார் உட்கார வேண்டிய ஒரு இடம், நீங்கள் வந்து அங்கே உட்காந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போகிறாங்க, ஆசிரியர் போன போது வெளியிலேயே நின்றுட்டுருக்காரு அந்த தியோடார் ஸ்டுவார்ட்.
அப்போ பார்த்த டெட்டி அல்ல, இது ஆஜானுபாகுவான உயரம், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய பையன். ஊருக்குள்ளே மிகப்பெரிய கைதேர்ந்த மருத்துவர். மனம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த பெண்ணை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தி அந்த பெண்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், when everybody was looking at what was wrong with me, எல்லோரும் என்னிடம் உள்ள குறைகளை மட்டுமே பார்த்த பொழுது என்னிடம் உள்ள நிறைகளை பார்த்த ஒரே ஒரு ஆசிரியர் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆசிரியர் அந்த பெண்ணினுடைய மணப்பெண்ணுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நானும் மிக சாதாரணமான ஒரு நபராக தான் இருந்தேன். டெட்டி மட்டும்தான் என்னை ஆசிரியராக மாற்றின ஒரு குழந்தை. ஒரு ஆசிரியர்கிட்ட என்னெல்லாம் குணங்கள் வேணுமோ அத்தனை குணங்களையும் எடுத்து கொடுத்தது டெட்டி மட்டும்தான். இப்போ நான் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்ட அதுவே தான் வரேன். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் தான். சிலபஸ் முடிச்சாகணும், பேப்பர் திருத்தி ஆகணும், குழந்தைங்க முதல் மார்க் வாங்கி ஆகணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒரு 30-35 வயசு ஆகும் பொழுது உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை தளரும், உங்களுடைய மாமியார் மாமனாருடைய உடல்நிலை தளரும், நாத்தனாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டி எல்லாம் இருக்கும். தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தோம். இந்த பொட்டலத்தை எடுத்தால் இதற்குள்ளே இதெல்லாம் இருக்கும்னு தெரியும் தானே, அதுக்கப்புறம் புலம்பக்கூடாது. எப்போ ஆசிரியர்கள் புலம்புறத குழந்தைங்க பார்க்குறாங்களோ அடுத்த நிமிஷம் குழந்தைங்களுக்கு ஆசிரியர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். இது என்னுடைய முதல் விண்ணப்பம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எரியக்கூடிய ஒரு விளக்காக இருக்கக்கூடிய ஆசிரியரால் மட்டும்தான் எல்லா விளக்கையும் ஏற்ற முடியும். அதனாலேயே நான் சொல்வேன், படித்த ஆசிரியர்கிட்ட தயவு செஞ்சு போய் படிக்காதே, படிச்சுட்டே இருக்கிற ஆசிரியர்கிட்ட போய் படி. குழந்தைங்க திரும்பி பார்க்கும்போது எப்பொழுதும் கையில் புத்தகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர், எப்பொழுதும் நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், எப்பொழுதும் வகுப்புக்கு வந்தால் முகத்தில் அத்தனை 1000 சூரியனை போல பிரகாசமான சிரிப்போட வகுப்பினுடைய முதல் நாளுடைய முதல் வகுப்புக்கு வந்தாலும் கடைசி வகுப்புக்கு வந்தாலும் சோர்வு இல்லாமல் சிரிச்ச முகமாக வரக்கூடிய டீச்சர், ஷீ இஸ் அ டைனமைட் who is supplying all energy to the children. குழந்தைங்க அண்ணாந்து பார்த்து அப்படியே நிற்கும், ஆண்டவனை பார்த்த மாதிரி நிற்கும். உங்களுடைய பட்டங்கள் பெரிய விஷயம் இல்லை, உங்களுடைய படிப்பு பெரிய விஷயம் இல்லை, உங்களுடைய அனுபவம் பெரிய விஷயம் இல்லை. என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை 2 கை கொள்ளாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நான் வரும்போது ஆளுக்கு ஒரு ரோஜா வச்சுட்டு நின்ன போது அந்த ஆசிரியர்கள்கிட்ட தான் நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய இனம் எனக்காக நின்னதுக்காக அந்த ரோஜாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆசிரியராக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் அதனால தான் ஆசிரியர்களையும் உங்கள் முன்னால் நிறுத்தி நான் சொல்கிறேன். அடுத்தது குழந்தைங்க கிட்ட வர, இந்த 3 பேரும் சேரலைன்னா வெற்றிக்கு வழி கிடைக்காது. அப்போ கிடைக்கக்கூடியது வெற்றியாகவும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா தான் மிக பண்பட்ட ஒரு நிலமாக. குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது தாய் தகப்பன். நான் பெற்ற குழந்தைகள் முன்னாலும் என்னை பெற்றவர்கள் முன்னாலும் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை பெற்றவர்களுக்கும் அவங்களுடைய அவநம்பிக்கை வந்துடும், நான் பெற்றதுக்கும் அவநம்பிக்கை வந்துடும். அப்போ தாய் தகப்பன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஆசிரியர்கள் குழந்தைங்க கிளம்பி வந்தாச்சா பார்த்து 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 எவ்வளோ ஊக்கம் கொடுக்க முடியும் அவ்வளோ ஊக்கம் கொடுக்க முடியும்னு பார்த்து பார்த்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க மிகப்பெரிய உயரத்திற்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க பெரிய நன்றி கடன் பட்டிருப்பாங்க உங்களுக்கு. இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட வர, இந்த 3 பேரும் சேரலைன்னா வெற்றி தொடும் தூரத்தில் இருக்காது, இருந்தாலும் அது வெற்றியாக இருக்காது, நீண்ட காலம் அந்த வெற்றி உங்கள் கூட இருக்காது. இப்போ குழந்தைங்க கிட்ட வரும்போது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கிடைக்காம கிடைச்சது இந்த கல்வின்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் கிடைக்காம இருந்த ஒரு கல்வி, பாடுபட்டு பாடுபட்டு தேடி தேடி நாங்கள்லாம் போனோம், உங்களுக்கெல்லாம் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. நீங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது ஐயா சொன்ன அந்த குரலை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஐயா எல்லார்கிட்டையும் சொன்னார். என்ன தெரியுமா உங்களுக்கு, உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்கணும். நீங்கள் போகிற வழியில் தாமரைகள் பூத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பயாலஜி டீச்சர்கிட்ட கேளுங்க, உங்கள் தமிழ் ஆசிரியர்கிட்ட கேளுங்க. பார்த்தும் பார்க்காம நீங்கள் போகக்கூடிய அந்த குளத்தில் அல்லி பூத்திருக்கலாம், ஆம்பல் பூத்திருக்கலாம், தாமரை பூத்திருக்கலாம். முதல் நாள் மழை பெய்து தண்ணீர் பெருகி இருந்தது அப்படின்னா வெள்ளத்தின் அணையது அதே அளவு ஈக்குவலாக இருக்கும். என்னது, அந்த மலரினுடைய நீட்டம், அந்த மலரினுடைய காம்பு வெள்ளம் மேலே வரும்போது தன்னை போல அதுவும் மேலே போகும். வெள்ளத்தில் மூழ்கி போகாது, வெள்ளம் உயர உயர அந்த பூவின் உயரமும் கூடிக்கொண்டே போகும். வள்ளுவன் அவ்வளோ அழகாக சொல்கிறான், வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. மனசால நீ எங்கே போகணும்னு முடிவு பண்ணுறியோ அதுதான் உன்னுடைய உயரம். அப்போ என்ன பண்ணணும், நாம் நட்சத்திரங்களை தொடணும்னு ஆசைப்படணும். நட்சத்திரங்களை தொடணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நட்சத்திரத்தை தொட முடியாட்டாலும் நிலாவிலையாவது உன்னால் காலை வைக்க முடியும். அதை விட்டுட்டு 35 மார்க் போதும் 35 மார்க் போதும்னு நீ முடிவு பண்ணின அப்படின்னா
உனக்கு கல்வி கொடுத்த எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானம். குழந்தைங்க கிட்ட நான் கேட்குறேன், 35 போதும், 40 போதும், 50 போதும், ஆவரேஜாக இருந்தால் போதும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க. எங்கேயோ பயணம் போகணும், ஒரு பிளேனில் ஏறுறீங்க, ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. பைலட் உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, உங்களை மாதிரி தாங்க நானும் 50 படித்தா போதும்னு முடிவு பண்ண ஆள் தான். எனக்கு இந்த பிளேன் அவ்வளோதான் ஓட்ட தெரியும், 50% மேலே எனக்கு தெரியாது, தைரியமாக ஏறி உட்காருங்க அப்படின்னா எத்தனை பேர் ஏறி உட்காருவீங்க? இல்லை. கஷ்டப்பட்டு கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு வீடு கட்டணும். அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அம்மா பார்த்து பார்த்து சேர்த்து வச்சது, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ஜினியர் வந்து சொல்கிறாரு, நான்லாம் அப்படி முழுக்கெல்லாம் படிக்கலைங்க, ஏதோ 50% படிச்சிருக்கேன், என்னை நம்பி கொடுங்க, நான் வீடு கட்டுறேன். விடுவீங்களா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எனக்கு 50% தான் ஓட்ட தெரியும்னா விடுவீங்களா? அப்போ எல்லாருக்குமே முழுமையாக வேணும் அப்படின்னா 100க்கு 100 தாண்ட வேண்டியது உங்கள் வேலை தானே. உங்களை அப்படி தானே எடுக்க போகிறாங்க, அப்படி தானே உங்களை கொண்டாட போகிறாங்க. அப்போ மனதுக்குள்ளே உள்வாங்கிக்கும். உனக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று, உங்களுடைய லைப்ரரிக்கு போய் உங்களுக்கு படிக்கக்கூடிய நேரம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வேண்டியது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா வீட்டுக்கு போய் இன்றைக்கி வந்திருந்த அந்த மேடம் சொன்னாங்க எனக்கு ஒரு கதை, நான் கண்டிப்பாக அவங்க சொன்னது சரியா தப்பா உண்மையா பொய்யா நான் தேடி பார்க்க போகிறேன், தேடிப்பார். அப்படி தேடி பார்த்தேன்னா ஒரு கதைக்குள்ளே நீ வரலாம். இந்த அளவு வசதி இல்லாத மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தையை பற்றின கதை அது. மிக மிக ஏழ்மையான குடும்பம், கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அவங்களுக்கு படிப்பு கிடையாது, கருப்பர்கள் எல்லாம் அடிமைகளாக அமெரிக்கா நினச்சிட்டு இருந்த நாள். ஏப்ரஹாம் லிங்கன் வருவதற்கு முன்னால் அடிமை தலையில் அத்தனை பேரும் உட்கார்ந்துருந்த அந்த காலகட்டத்தில் சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு 10 வயசு பையன் படிக்கணும்னு அவ்வளோ பெரிய ஆசை. ஆனால் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் 4 இடத்துல வேலை பண்ணி அவனை வளர்க்குறாங்க. அம்மாவுக்கு உடல் நோய், காச நோய் இருக்குது. அம்மா இருமும் பொழுது ரத்தம் கசிகிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட அம்மாவுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய அவனுக்கு கல்வி கிடையாது, நம்ம அப்பா அம்மா மாதிரி இல்லை. அவனுக்கு ரொம்ப ஆசை, வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறான். அங்கே வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அது கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைகளுக்காகவே, அங்கே போனால் ஒரு வேளை வேலை பார்க்கலாம், இன்னொரு வேளை படிக்கலாம். அவ்வளோதான். இந்த 10 வயசு குழந்தைக்கு தாங்கவே முடியல. ஒன்று கிடைக்கலன்னா தான் அது மேலே நமக்கு அன்பு ஆசையும் அதிகமாகும். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா சொல்கிறாங்க, போயிட்டு வா, ஆனால் நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, ஆனாலும் கல்வி தான் பெரிய விஷயம், போ அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை கிளம்பி போகிறான். மாற்று உடை ஒன்று கையில் இருக்குது. நீ யோசிச்சுப்பாரு, வீட்டில் உங்ககிட்ட எவ்வளோ மாற்று உடை இருக்குதுன்னு யோசிச்சுப்பாரு, உங்ககிட்ட எவ்வளவு செருப்பு இருக்குதுன்னு யோசிச்சுப்பாரு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷூ எவ்வளவுன்னு யோசிச்சுப்பாரு. தீபாவளிக்கோ ரம்ஜானுக்கோ அல்லது கிறிஸ்மஸுக்கோ உனக்கு உடை வாங்கி கொடுக்காம உன்னுடைய தாயோ தகப்பனோ புதியதை இது வரைக்கும் வாங்கியிருப்பாங்களான்னு யோசிச்சுப்பாரு. நீ கேட்டது ஒரு விரலை நேட்டினா 10 விரலுக்குரிய அத்தனையும் உனக்கு வாங்கி கொடுத்த அப்பா அம்மா. ஆனால் இங்கே அப்படி அல்ல. இந்த குட்டி பையன் கையில் மாற்று உடுப்பை எடுத்துக்கிட்டு ரோட்டில் நடக்கிறான். நடந்து 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 ஒரு 500-600 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொன்ன அந்த இடம். நடக்கும்போது சில இடங்களில் யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்க, சில இடங்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. நடந்து 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 கையும் காலும் உடம்பும் தேய்ஞ்சு ஓஞ்சு போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அன்றைக்கி ராத்திரி தாங்க முடியல. 4 நாள் பட்டினி. அந்த குழந்தை சுருண்டு எங்கேயோ தூங்கிடுது. காலையில் எழுந்திரிச்சு வெளிச்சத்தில் பார்த்தா அங்கே ஒரு துறைமுகத்தினுடைய பக்கத்தில் தான் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கான். எழுந்திரிச்சு பார்க்குறான், அவ்வளோ பசி, முதுகும் வயிறும் ஒட்டிக்கிற மாதிரி பசி, தாங்க முடியல. நீங்கள் பசி அனுபவிச்சிருக்கீங்களா? பசி அனுபவிச்சதே இல்லையே. குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு வேளையாவது பசி கொடுங்கப்பா. பசி அனுபவிக்காத குழந்தைங்களுக்கு உணவினுடைய ருசி ஒரு நாளும் தெரியாது. பசி அனுபவம், அந்த பசி வேணும். அப்பா அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டு வராமல் ஃப்ரெண்டு கொடுக்கறத பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லக்கூடியது, சாப்பாடை கையில் எடுத்துகிட்டு வரீங்க, தட்டி கீழே விழுந்துருது, மத்தியானம் சாப்பிட முடியாமல் போயிடுது, மாலையில் கண்ணெல்லாம் பஞ்சடைச்சு நீங்கள் போகும்போது அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவை பற்றி நான் சொல்கிறேன். இந்த குழந்தை எழுந்திரிச்சு போனால் அப்போ தான் ஒரு கப்பல் வந்திருக்கு, அதில் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்துட்டுருக்கு. குழந்தை போய் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய கப்பலினுடைய கேப்டன் கிட்ட, அந்த கப்பித்தான் கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா? அவர் பார்க்குறாரு, இருக்கிறதே இது ஒரு அளவு இவ்வளோ உயரம் தான் இருக்குது. இந்த குழந்தை கையும் காலும் துவண்டு போன குழந்தை, இவனுக்கு ஒரு வேலையா? ஆனால் அந்த குழந்தையோட கண்களில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னால் முடிஞ்ச வேலையை பண்ணுங்கிறாரு. அந்த குழந்தை ஏதோ ஒரு வேலையை பண்ணுறான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தொகை கொடுக்குறாரு. பிற்காலத்தில் இந்த குழந்தை மிகப்பெரிய நபராக வரும்பொழுது தன்னுடைய சுய வரலாறுல இந்த குழந்தை எழுதும். பெரிய நபராக ஆன போது அவர் எழுதுவார், அப்போ நான் வாங்கி சாப்பிட்ட அந்த காலை உணவை போல ருசியான உணவை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா என்னுடைய உழைப்பின் வேர்வையில் வந்தது அது. சரி, கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. பள்ளிக்கூடத்தில் வந்தால் கருப்பர் இனத்தை சேர்ந்த பணக்கார வீட்டு குழந்தைகள்லாம் நின்றுட்டுருக்குங்க.
படிய படிய தலைவாரி இருக்கு, கையில் புத்தகம் வச்சுட்டு இருக்கு, தாய் தகப்பன் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த அவ்வளோ நீண்ட வரிசையில கடைசியில் கிழிஞ்ச உடையும் தலையெல்லாம் கலைஞ்சு போய் முகமெல்லாம் ஒரே புழுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கதாநாயகனான இந்த குழந்தைய நிற்கிறாரு. தலைமை ஆசிரியருடைய அறைக்கு பக்கத்தில் வந்தோடனே தலைமை ஆசிரியர் ரொம்ப வினோதமான ஒரு பிராணியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐ வாண்ட் அட்மிஷன் ஹியர். அதுதான் அந்த குழந்தை கேட்கக்கூடிய ஒன்று. படிக்கணும், எனக்கு இங்கே அட்மிஷன் வேணும். அப்போ அந்த ஆசிரியர் பார்த்துட்டே சொல்கிறார், பக்கத்தில் ஒரு அறை இருக்குது, ரெசிடேஷன் ரூம், மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிக்கிறதுக்கான ஒரு அறை. அந்த அறையை காமிச்சு சொல்கிறார், போய் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உங்கள் குழந்தைகிட்ட சொல்லியிருந்தாலோ அல்லது இந்த குழந்தைங்களையே கேட்குறேன், பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி விழா, நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ஒரு குழந்தைகிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் வேலைன்னா மட்டும் என் அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லாமல் இது வரைக்கும் எழுந்திரிச்சு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அடுத்த நிமிஷம் புலம்புவோம். அம்மா தம்பியையும் அக்காவையும் வச்சுட்டு அக்காவை வேலை கொடுக்கும்போது வேலைனா மட்டும் என்ன தெரியுமா? எத்தனை பேர் இன்னும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வேலைகளே கொடுத்ததில்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் ஒரு குழந்தையை நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தையை நம்பி நாட்டை எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாட்டினுடைய வேலைகளை ஒரு குழந்தை கொடுக்கணும்னா வீட்டில் வேலை கொடுக்கணும். படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், வீட்டுக்குன்னு அந்த குழந்தை செய்கிற வேலைகள் உண்டு. 14 வயது குழந்தையோ 15 வயது குழந்தையோ ஆணோ பெண்ணோ நீ படித்தா போதும் அது ஒன்று மட்டும் பண்ணுன்னு சொல்கிறத நிறுத்துங்க. குழந்தை வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் தொடக்கூடிய உயரங்கள் வேறு. வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட அவங்களுடைய மனச்சோர்வை போக்கும், மன அழுத்தத்தை போக்கும். அதை விட்டுட்டு படி நீங்கள் கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை படிக்க முடியாமல் போயிடும். இந்த குழந்தைய அனுப்பின போது நம்ம எல்லாரும் கோவப்படுவோம். என் குழந்தைய நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையை சுத்தம் பண்ணுறதுக்காகவா நான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன்னு கேட்கக்கூடிய அப்பா அம்மா நம்ம. இந்த குழந்தைய நல்ல காலம் அம்மாவும் இல்லை பக்கத்தில், போய் அந்த ரூமை சுத்தம் பண்ணுறான். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் எங்கே அதை சுத்தம் பண்ணுறதுக்கான அந்த ப்ரூம் விளக்குமாறு கிடைக்கும்னு வாங்கிக்கிறான், துடைக்கிறதுக்கு துணி எங்கே கிடைக்கும்னு பார்க்குறான், பக்கெட் எங்கே கிடைக்கும்னு பார்க்குறான், தண்ணீர் எங்கே கிடைக்கும்னு பார்க்குறான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சு அந்த அறையை 1 தடவை 2 தடவை 3 தடவை, நம்ம 1 தடவை துடைக்கிறதே அதிகம், 3 தடவை துடைக்கிறோம். தனக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா? அறை சுத்தமாகணும்னு 1 தடவை நான் அதை சுத்தம் பண்ணுறேன். 2வது பேராசிரியர் அந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும்னு பண்ணுறேன். 3வது நான் ஒரு வேலையை செஞ்சால் அது நான் செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3வது தடவை பண்ணுறேன். 1 தடவை யோசிச்சிருப்போமா நாம் அதன்னு பாருங்கள். அதுதானே கல்வி, அதுதானே வெற்றி, அதுக்கு பேர் தானே படிப்பு. ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா, என் டீச்சர் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா என்னை விட இந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி செய்யணும். இப்போ இந்த குழந்தை தொடச்சி ஆசிரியர்கிட்ட போய் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வச்சுட்டு ஆசிரியர்கிட்ட போய் நிற்கிறாரு. முடிச்சாச்சான்னு கேட்குறாங்க. முடிச்சாச்சுன்னு சொல்லும்போது ஆசிரியர் மேரி அவங்க பேர், அவங்க வரும்பொழுது இடுப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹேண்ட்கர்ச்சீஃபை எடுத்துகிட்டே வராங்க. அங்கே டேபிள்கள் எல்லாம் இருக்குது. வந்து பார்க்கும்போதே அறை அவ்வளோ சுத்தமாக இருக்குது. சிரிச்சுட்டே அவங்க தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மேஜையினுடைய அடியில் இப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. இப்படி ஓட்டி பார்த்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் கூட குப்பை இல்லை. பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன தெரியுமா? கண்ணு பார்க்குற இடத்த சுத்தம் பண்ணுறவங்க தான் சாதாரண ஆட்கள். ஆனால் கண்ணு பார்க்காத இடத்துலையும் யாரும் பார்க்காத சூழ்நிலையிலையும் சுத்தம் பண்ணிட்டு போகிறவங்க தான் பெரிய தலைவனாக மாறக்கூடியவன். அவங்க பார்க்குறாங்க, அவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தை. பிற்காலத்தில் இதே நபர் கல்விக்கான பொறுப்பை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைச்சராக மாறுறாரு. புக்கர் டி வாஷிங்டன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்றாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? அறைகளை சுத்தம் செய்வது. காலையில் அறைகளை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டியது, மதிய நேரம் உழைச்சிட்டு வந்து படிக்க வேண்டியது. படிப்பு இன்னும் ஆழமாக வந்தது அவருக்கு. இந்த கதையை குழந்தைங்களுக்காக நான் ஏன் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வேலை இல்லாமல் படிப்பு மட்டும் அப்படின்னு வந்தால் உன்னால் உலகத்துக்கு எந்த பயனும் இருக்காது.